Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சட்னிங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தக்காளி கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. இப்போ அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வச்சுருந்த பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிடுது. இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயிலில் ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக காரத்துக்கு ஒரு 6 வரமிளகாங்க. வரமிளகா லேசாக வதக்கி கொடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருந்த சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் ஓரளவுக்கு வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு 3 தக்காளி போல் சின்னதாக கட் பண்ணி தருக்குங்க. இதை உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 4 வெள்ளை போடுங்க. கொஞ்சமாக இஞ்சிங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதெல்லாம் வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். அது வரை இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் மசிஞ்சு வரதுக்காக சட்னி தேவையான அளவு உப்பு இப்போவுமே சேர்த்துக்கலாங்க. தக்காளி சட்னினால கொஞ்சம் புளிப்பாது ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மல்லியிலையும் நறுக்கி கொடுக்குறேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் போல் கடலைப்பருப்புங்க. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா வதங்க விட்டுக்கலாங்க. சட்னியோட திக்னஸ்க்காக தான் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்குறேன். சட்னி நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாதி அளவுக்கு தக்காளி மல்லியிலையும் வதங்கியிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாங்க. நம்ம மல்லியில் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் இந்த சட்னி. கூடவே கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே சேர்த்துக்கிறோம். புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே தூக்கலாக இருக்கும் சட்னி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி தோசைக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு தாளிக்கலாங்க. சின்னதாக ஒரு தாளிப்பு அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். முதல்ல ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாங்க. இங்கே பாருங்கள், சட்னியை நல்லா அரைச்சி நல்லா கட்டியாக அரைச்சிட்டேங்க. அரைச்சி பவுலில் மாற்றிட்டேன். நீங்களும் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நம்ம உப்பு ஃபஸ்ட்டு வதக்கும் போதே சேர்த்துட்டோம். அதனால் இப்போ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சட்னிக்காக ஒரு சின்ன ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்காக பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. அதில் கொஞ்சமாக கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த கடுகு உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இந்த நேரத்தில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப மணமாக இருக்குங்க சட்னி. கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. சின்னதாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிட்டோம். இதை சட்னியில் ஊற்றிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.